குட் மார்னிங் டு ஆல். அனந்தநாராயணன், கோகுலம் ஐஏஎஸ் அகாடமி. டெய்லி ஃபிசிக்ஸ்லேருந்து அல்லது கெமிஸ்ட்ரியிலேருந்து இல்லை பயாலஜிலேருந்து ஏதாவது ஒரு கான்செப்டை நம்ம சரியாக புரிந்து கொண்டோமா அப்படிங்கிறத திரும்பவும் அசை போடுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பயன். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாம் அன்றாட வாழ்க்கையில் எது இருந்தால் வாழ முடியாதோ அது மின்சாரம். மின்சாரம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை. அந்த மின்சாரத்தினுடைய ரெண்டு வகைகள், ஒன்று ஏசி, இன்னொன்று டிசி. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்கின்ற மாறுதிசை மின்னோட்டம், டைரக்ட் கரண்ட் என்கின்ற நேர் மின்னோட்டம். நம்முடைய அன்றாட பயன்பாடில் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவு நம்ம மின்சாரத்தை, திறன்மிக்க அளவு மின்சாரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தணும்னா ஏசி தான் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். டிசியும் பயன்படுத்துகிறோம், பேட்டரியில், செல்ஃபோனில், லேப்டாப்பில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மின்னோட்டம் எங்கே தேவையோ அங்கே தான் டிசி. பட் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது ஏசி தான். அப்போ ஏசிக்கு தனியாக சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் டிசியில் இல்லை. ஏசியை ஜெனரேட் பண்ணுறதும் உற்பத்தி பண்ணுறதும் ஈஸியாக. ஏசியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டு, செலவும் குறைச்சல். ஏசியை டிசியாக மாற்றலாம் ஈஸியாக, ஆனால் டிசியை ஏசியாக மாற்ற முடியாது. ஏசியை என் இஷ்டத்துக்கு எப்படி ஒன்றா வளைக்கலாம். ஏன்னா ஏசிங்கிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை என்னால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். டிசிங்கிற அந்த நேர் மின்னோட்டத்தை கூட்டவோ குறைக்கவும் முடியாது. அப்போ ஏசி மின்னோட்டம் என்பது கையாளுவதற்கு ஈஸி. நீங்கள் நினச்சிங்கன்னா வோல்டேஜை கூட்டலாம், கரண்ட்டை குறைக்கலாம், அல்லது வோல்டேஜை குறைச்சி கரண்ட்டை கூட்டலாம். எங்கெல்லாம் நீங்கள் வோல்டேஜ் அதிகரிக்கிறீங்களோ அது பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். எங்கெல்லாம் வோல்டேஜை குறைக்கிறீங்களோ அது பேர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஏசியில் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும், அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்ஸ் ஒன்லி இன் ஏசி, நாட் இன் டிசி. டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்னென்னா, மின்சாரத்தை, மின்திறனை, ஒரு வகை மின்திறனை இன்னொரு வகை மின்திறனாக மாற்றும். இட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. உதாரணமாக ஒரு டைனமோனா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். ஒரு ஃபேனுனா எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை இன்னொரு எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். ஒன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். ஹை வோல்டேஜ் லோ கரண்ட்டை, லோ வோல்டேஜ் ஹை கரண்ட், அப்படி வோல்டேஜை கரண்ட்டை மாற்றி மாற்றி என்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் உண்டு. அது ஏசியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அதனால தான் ஏசி பல வகையில் டிசியோட சிறந்தது. இன்னொரு விஷயம், எப்போது மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக வெளியிலேயே ஓடணும் போது, அந்த மின்னோட்டத்தை கடத்தின் வழியாக ஓடும்போது உள்ளவர்களுடைய கடத்தி மின்னோட்டத்தை ஓட விடாமல் தடுக்கும். எந்த ஒரு சாதனமாக இருந்தாலும், வாட் எவர் த காம்பனண்ட் ஆஃப் டிவைஸ், it will not allow the electricity or current to pass through easily. அப்போ ஃபார் எவ்ரி காம்பனண்ட், அது ரெசிஸ்டரா, மின் நிலைமங்கிற இண்டக்டரா, மின் தேக்கிங்கிற கெப்பாசிட்டரா, அல்லது வேறு எந்த காம்பனண்ட், டயோடு எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் அது வழியாக மின்சாரத்தை போகும்போது மின்சாரத்தை, எலக்ட்ரிசிட்டியை அல்லது கரண்ட்டை போக விடாமல் தடுக்கும். அப்படி உள்ளிருந்து ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அப்போசிங் த கரண்ட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ்னு சில இடத்துல சொல்லுவோம், ரியாக்டன்ஸ்னு சில இடத்துல சொல்லுவோம், இம்பிடன்ஸ்னு சில இடத்துல சொல்லுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் பேர் வேறு, அர்த்தம் என்னென்னா மின்சாரத்தை ஓட விடாமல், எலக்ட்ரிசிட்டிங்கிற கரண்ட்டை ஓட விடாமல் உள்ளேருந்து அது தடுக்கும். அப்படி உள்ளே ஓடும்போது தடுக்கினா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காவாய்க்குள்ளே தண்ணி ஓடுதுன்னு வச்சுங்க. இந்த ஓடுற தண்ணிங்கிறது தான் கரண்ட்டுன்னு வச்சுப்போம். எப்போவாது இந்த ஓடுற தண்ணியை நீங்கள் தடுத்துனீங்கன்னா, அணையை கட்டினீங்கன்னா, அந்த ஓடுற தண்ணியை தடுக்கும்போது அது நிலையாற்றலாக மாறும். அதே மாதிரி தான் ஒரு ஒயருக்குள்ளே கரண்ட்டு ஃப்ளோ எப்போது அப்போசிட் பண்ணிங்கன்னா, அதை தடுத்திங்கன்னா, அது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸாக மாறும். கிட்டத்தட்ட நிலையாற்றல் மாதிரியே இங்கே மின்னழுத்த வேறுபாடாக மாறும். இந்த மின்னழுத்த வேறுபாடுங்கிறது ஒரு பேட்ரி மாதிரி. அப்போ கரண்ட்டை பொட்டென்ஷியலாக வோல்டேஜை மாற்றணும்னா கரண்ட்டை நீங்கள் தடுக்கணும். அந்த தடுக்கிறதுக்கு பேர் அப்போசிஷன். அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், ரியாக்டன்ஸாக இருக்கலாம், இம்பிடன்ஸாக இருக்கலாம், வேறு என்னென்ன பேர் வச்சிங்க. அதனால தான் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்லும்போது, எப்போது ஒரு கடத்தின் வழியாக மின்னோட்டம், கரண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னா அதில் ரெண்டு விளைவுகள் வரும். ஒன்று ஹீட்டிங் எஃபெக்ட், இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட். அதோட முக்கியமாக என்னென்னா, மறுபடியும் இந்த கரண்ட்டை வோல்டேஜை மாற்ற முடியும். அப்போ கரண்ட்டை வோல்டேஜை மாற்றுறது யாருன்னா ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டை வோல்டேஜை மாற்றும் போது வோல்டேஜுக்கு பேர் ஒர்க் டன்னு பேர். அப்போ கரண்ட்டை
ஒர்க்டன் வேலையாக, எனர்ஜியாக, பொட்டென்ஷியலாக இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஆள் உள்ளே வேணும்னா அது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாத காம்பனண்ட்டும் கிடையாது. அதனால தான் எலக்ட்ரிக் எனர்ஜியை ஈஸியாக நீங்கள் ஒர்க்டனாவோ வேறு எனர்ஜியாகவோ மாற்றலாம். அதுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேணாம். மின்சாரம்ங்கிற மின்னோட்டம்ங்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி ஓடுற வழியில் அப்போசிஷன் கொடுத்தா போதும், அது வோல்டேஜாக மாறும். ஆனால் வோல்டேஜை மட்டும் மாறாமல் வெப்பமாகவும் மாறும். இப்போது ஓடுற கரண்ட்டு தடுக்கிற மின்தடை ஆர். அப்போ ஐயை மின்தடையில் தடுத்தீங்கன்னா வோல்டேஜை மாறும். அந்த வோல்டேஜ் ஃபார்மில் I × R, அது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா ஃபார்மில் V = IR. விளையாட்டுக்காக எப்படி படிப்போம்னா IR இஸ் எ வெஜிடேரியன் அப்படின்னு படிப்போம். அப்போ எந்த கம்பியின் வழியாக மின்னோட்டம் இருந்து அங்கே ஒரு மின்தடை, if there is a current, there is a resistance, it will be converted into voltage. Voltage formula V = IR. But due to the presence of resistance, not only it is converted into voltage but also converted or lost in the form of ஈட்டாவும் மாறும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் வோல்டேஜும் மாறும், ஈட்டை மாறும். அதுக்குரிய வாய்ப்பாடு I²R. அப்போ மின்னோட்டம் அதிகமாக அதிகமாக அதே R தான் I²R அதிகமாக எக்கச்சக்கமான வெப்ப ஆற்றலாக மின் ஆற்றல் வீணாக போகும். ஒருவேளை உங்களுக்கு வெப்ப ஆற்றல் வேணும்னா பரவாயில்ல, எனக்கு வெப்ப ஆற்றல் வேணாம் அப்படின்னா அது வீணாக தான் போகும். அப்போது ஒரு கம்பியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது மின் தடை இருந்தால் ரெண்டு விஷயம். ஒன்று மின் அழுத்தங்கிற வோல்டேஜை மாறும், இன்னொன்று I²Rங்கிற வெப்பமாக மாறும். இந்த வெப்பமாக மாறும், வோல்டேஜை மாற்றணும், இந்த மாதிரி விஷயத்தில் இது ஒன்றுமே பண்ண முடியாது சார், இது இப்படி தான் சார் இருக்கும், இல்லை எதுவும் பண்ண முடியாதுன்னா அது டிசி. இங்கே தான் ஏசியினுடைய சிறப்பு. இப்போ ஏசியை ஒரு மின் தடை கம்பியின் வழியாக அனுப்புறீங்க, அதே வழியாக டிசி அனுப்புறீங்கன்னா டிசி அனுப்பும்போது வெப்ப இழப்பு அதிகம். ஏன்னா I²ங்கிற ஐயை என்னால் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. ஏசியை அதே மின்தடையின் வழியாக வரும்போது வெப்ப இழப்பை குறைக்கலாம். ஏன்னா இந்த மின்னோட்டங்கிற ஐயை என்னால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அதுதான் ஏசியினுடைய முதல் சிறப்பு. இன்னொரு விஷயம், ஒரு ஏசி மாறுதிசை மின்னோட்டத்தில் கம்பி மட்டும் இருக்குது, மின்தடை மட்டும் இருந்தால் என்ன சார் மாறும்னா வோல்டேஜே மாறும். அந்த வோல்டேஜ் ஃபார்மில் I × R. வெப்பமும் வரும். டிசியை செலுத்தினாலும் வோல்டேஜை வரும், வெப்பமும் வரும். அப்போ மின்தடையின் வழியாக போகும்போது ஏசிக்கு டிசிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஏசியில் வெப்ப இழப்பை குறைக்கலாம், டிசியில் வெப்ப இழப்பை குறைக்க முடியாது. அடுத்தது, ஒரு ஏசி அல்லது டிசியை கம்பிச்சுருளின் வழியாக மின் நிலையம்ங்கிற கம்பிச்சுருளின் வழியாக அனுப்புனீங்கன்னா கம்பிச்சுருள் வழியாக டிசி அனுப்பும்போது ஒன்றுமே நடக்காது. வெறுமனே அதன் வழியாக மின்னோட்டம் பாயும். வேணும்னா கொஞ்சம் மின்னழுத்த வேறுபாடு வரும், பொட்டென்ஷியலாக மாறும். ஆனால் ஏசியை கம்பிச்சுருளின் வழியாக அனுப்பிச்சிங்கன்னா மின்காந்த தூண்டல் என்கின்ற எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் மின்னோட்டம் குறைந்து மின்னழுத்தம் பயங்கரமாக மாறும். அப்போது எங்கேயாவது நீங்கள் மின்னோட்டத்தை குறைச்சி மின்னழுத்தம், ஸோ கரண்ட் இஸ் ரெடியூஸ் அண்ட் இஸ் கன்வெர்ட் இன்டு வோல்டேஜ் அப்படின்னா அதை ஏசியை கம்பிச்சுருள் வழியாக செலுத்தினீங்கன்னா இந்த அதிசயம் நடக்கும். அப்போ இந்த கம்பிச்சுருள் ஏசியில் மட்டும்தான் கரண்ட்டை வோல்டேஜை மாற்றும், டிசியில் ஒன்றுமே பண்ணாது. அதனால தான் டிசி வித் காயில் ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஏசி வித் இண்டக்டர்னா கரண்ட் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் இஸ் கன்வெர்ட் இன்டு வோல்டேஜ், கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அதனால தான் பழைய காலத்தில் நம்ம டியூப்லைட்டில் சோக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சோக்குங்கிறது இண்டக்ஷன் காயில். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா வாட்டர் பியூரிஃபையர், வாட்டர் ஃபில்டர் வச்சுருப்பீங்க. அந்த வாட்டர் ஃபில்டர்லேயும் பின்னாடி முக்கியமான ஒரு கருவி சோக்காயில் இருக்கும். இந்த சோக்காயினுடைய திறன் என்னென்னா மின்னோட்டத்தை காந்தமாகவும் மாற்றும். அந்த காந்த மாறுபாடுகளின் வழியாக மின்னியக்கு விசை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸாகவும் மாறும். இந்த அதிசயெல்லாம் ஏசியில் தான் நடக்கும், டிசியில் நடக்காது. அப்போ ஏசியை கம்பிச்சுருள் வழியாக செலுத்தும் போது மின்னோட்டம் குறைந்து மின் அழுத்தம், கரண்ட் இஸ் ரெடியூஸ், பொட்டென்ஷியலாக மாறும். அல்லது கரண்ட் இஸ் கன்வெர்ட் இன்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட். அந்த மேக்னெட்டிக் எஃபெக்டால் நிறைய கண்ட்ரோல் சுவிட்சாக மாற்றலாம். இந்த அதிசயம் ஏசியில் நடக்கும், டிசியில் நடக்காது. அடுத்தது, எப்போது நீங்கள் டிசியை ஒரு கெப்பாசிட்டர் வழியாக அனுப்பணும்னா முடியாது. கெப்பாசிட்டர் வழியாக டிசி நுழையாது, பாஸ் ஆகாது. அல்லது we can say that a DC will not pass through capacitor, அல்லது capacitor will not allow the DC to pass through. அப்போ கெப்பாசிட்டர் வழியாக நீங்கள் டிசி மின்னோட்டத்தை அனுப்ப முடியாது, கெப்பாசிட்டர் அனுமதிக்காது. ஆனால் ஏசியை கெப்பாசிட்டர் வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அதனுடைய
மின்புலத்துடைய அதனுடைய திசை மாறிட்டே இருக்கும். மாறுதிசை மின்னோட்டம் எவ்வரி ஆஃப் ரொட்டேஷன் இந்த பொலாரிட்டி சேஞ்சஸ். ஒவ்வொரு அரை சுற்றுக்கும் அதனுடைய புலம் மாறும். நேர்மின்முனை, எதிர்மின்முனை, நேர்மின்முனை, எதிர்மின்முனை மாறும். இப்படி மாறுதிசை மின்னோட்டத்தினால இந்த மின்தேக்கி என்கின்ற கெப்பாசிட்டி வழியாக பாயும் போது இங்கே கூடுதலாக மின்னோட்டம் உருவாகும். அப்போது ஒரு சின்ன டெக்னிக்கில் என்னுடைய ஏசியிலேருந்து வோல்டேஜும் கரண்ட் இருக்குது. சார் இங்கே எனக்கு வோல்டேஜ் வேணாம், கரண்ட்டு தான் அதிகமாக வேணும்னா அதை கெப்பாசிட்டர் பண்ணணும். டிசியில் கெப்பாசிட்டி வழி மின்சாரமே பாயாது. அப்போது ஒரு ஃபேன் இருக்குது, மோட்டார் இருக்குது. எங்கெல்லாம் மோட்டார் இயங்குதோ அங்கே எனக்கு கொஞ்சம் கரண்ட்டு நிறைய வேணும் சார் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா ஏசி என்ன பண்ணுன்னா தன்னுடைய மின் அழுத்தத்தை பொட்டென்ஷியலை குறைச்சி கரண்ட்டாக மாற்றும். இதுக்கு முன்னாடி படித்தோம் காயிலில் ஏசி என்ன பண்ணுன்னா கரண்ட்டை குறைச்சி வோல்டேஜை மாற்றும். கெப்பாசிட்டரில் வோல்டேஜை குறைச்சி கரண்ட்டை மாற்றும். அப்போ வோல்டேஜை கரண்ட்டை மாற்றுறதுக்கும் கரண்ட்டை வோல்டேஜை மாற்றுறதுக்கும் ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாயாஜால வித்தெல்லாம் ஏசியில் மட்டும்தான் செல்லும், டிசியில் செல்லாது. அதோட முக்கியமானது இந்த 3 பேர் இருந்தால், அதே காயில், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸ் 3 பேர் இருந்தால் அதுக்கு பேர் ஒத்திசைவு சுற்றுன்னு பேர், ரெசனன்ஸ் சர்க்யூட்னு பேர். அப்போ ரெசனன்ஸ் சர்க்யூட்னா இது 3 வழியாக நீங்கள் மின்சாரத்தை செலுத்திட்டீங்கன்னா அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு அலை உருவாகும். மின்காந்த அலைகள்ங்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் உருவாகும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண கெப்பாசிட்டர், ஒரு இண்டக்டர் கரண்ட்டை கொடுக்குறீங்க, அதுலேருந்து அலை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அலையின் உதவியினால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த கம்யூனிகேஷன் சிஸ்டமே உலகத்தில் இயங்கிட்டு இருக்கு. நான் பேசுகின்ற என்னுடைய பேச்சை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு அலை வேணும்னா அந்த அலையை உருவாக்குவதற்கு இந்த ஏசியில் இணைக்கப்பட்ட எல்லும் சியும் சேர்ந்த ஒரு சுற்று தான். அதுக்கு பேர் தொட்டி சுற்று, டேங்க் சர்க்யூட் அப்படின்வாங்க. அது அலையை உருவாக்கும். அப்போ அலையை உருவாக்கிச்சுன்னா இப்போ நான் பேசுகின்ற என்னுடைய சைகையை சவுண்ட் வைஸ் அலையை மாற்றி இதோட சேர்த்து விட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் மாதிரி எங்கே ஒன்றா தூக்கிட்டு போகும். அப்போது இன்றைக்கி கம்யூனிகேஷன் என்கின்ற இந்த ஒருத்தரோட ஒருத்தர் நாம் தகவல் பரிமாற்ற சொல்லுகின்ற இந்த தகவல் தொடர்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் போன் யாருன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஜெனரேஷன். அப்போ இந்த மின்காந்த வலைகளை உருவாக்குவதற்கு ஏசியில் தான் சாத்தியம், டிசியாவில் ஈஸி இல்லை. காரணம் ஏசியில் தான் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் வோல்டேஜாகவும் மாறும், ஹீட்டாகவும் மாறும். ஹீட்டு கம்மி. வோல்டேஜ் ஏசியில் தான் காயில் இருந்தால் கரண்ட்டு குறைஞ்சி வோல்டேஜாக மாறும். ஏசியில் தான் கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணினா வோல்டேஜ் குறைஞ்சி கரண்ட்டாக மாற்ற முடியும். இந்த ஏசியில் தான் இது 3மே இருந்தால் டேங்க் சர்க்யூட் என்கின்ற தொட்டி சுற்றா மாறி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசி என்பது டிசியை விட பல மடங்கு சிறந்தது. இந்த புரிதலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்குரிய சமன்பாடுகள் ஈக்குவேஷன் நிறைய பேர் எழுதுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படை என்னென்னா ஏசி பல வகைகளை டிசியோட சிறந்ததுனால தான் நாம் எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டில் திருமண பக்கம்லாம் நம்ம பயன்படுத்துகிற மின்னோட்டம்லாம் ஏசி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டிசியை பயன்படுத்துகிறோம். ஏசியை டிசியாக மாற்றுறது ஈஸி, ஏசியை ஜெனரேட் பண்ணுறது ஈஸி. ஏசியில் உங்கள் இஷ்டத்துக்கு மின்னோட்டத்தை மின் அழுத்தமாகவும் மின் அழுத்தத்தை மின் ஓட்டமாகவும் மாற்றலாம். டிரான்ஸ்ஃபார்மரும் ஏசியை தான் ஒர்க் பண்ணோம், காயிலும் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் ஒர்க் பண்ணணும், ஏசி தான் ஒர்க் பண்ணோம், கெப்பாசிட்டர் ஏசி தான் ஒர்க் பண்ணணும். அப்படின்னால ஏசி தான் டிசியை விட பல வழிகளில் சிறந்தது. இன்னும் இதை பற்றி நீங்களே இன்னும் சுயமாக சிந்திச்சு பாருங்கள், யூ வில் லேர்ன் சம்திங். பட் ஒரு உண்மையான வகுப்பு டீச்சிங் என்பது உங்களுக்கு தேவையான அடிப்படை புரிதலை தூண்டுவதாக மட்டும்தான் இருக்கும். ஐ திங்க் திஸ் கிளாஸ் வில் ஸ்டிமுலேட் யுவர் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட். இதை ஃபர்தராக படிக்கணும்னா என்சிஆர்டி புத்தகத்தை அல்லது ஸ்டேட் போர்ட் புத்தகத்தை படிக்க பாருங்கள். தானாக புரியாது, கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ளும் முயற்சியோடு தேடி பாருங்கள், புரியும். நம்முடைய வகுப்புகள் அதற்கு துணை நிற்கும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.